சுய சித்தமும் தேவ சித்தமும் இதை பற்றி தான் பேசணும்னு விரும்புகிறேன். சுயசித்தம் தேவ சித்தம் இதனோட முக்கியத்துவம் நமக்கு தெரியலை. ஒரு சபையினுடைய மைய போதனை இதில் இல்லாவிட்டால் எந்த சபையும் உருப்படாது. தற்கால சபைகளில் பொய்கள் அதிகம் விதைக்கப்பட்டிருக்கு. நான் பேசும்போது இந்த பொய்களை ஒன்றொன்றாக எடுத்து காண்பிக்கிறேன். ஜபத்தை பற்றி இருக்கிற முதல் பொய் ஜெபமே ஜெயம் என்பது. நாம் எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்கிறோம். நம்மை காக்கும்படி அனுதினமும் ஜெபிக்க வேண்டாம். அப்படி ஜெபித்தாலும் நம்மால் பரிசுத்தமாக நடக்க முடியவில்லை. மாறாக தேவ சித்தத்திற்கு அடங்கி இருக்க வேண்டும் என்பதுதான் சரியான போதனை. தேவ சித்தத்திற்கு அடங்கி நடக்காதவர்கள்தான் தன்னை பாதுகாக்கும்படிக்கும் நடத்தும்படிக்கும் தேவனிடம் இவர்கள் மன்றாட வேண்டி இருக்கிறது. அப்படி மன்றாடினாலும் அவர்களால் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியவில்லை. ஜெபம் அவசியம்தான், அதனுடைய முக்கியம் குறைவானது. நம்மை குறித்த தேவ சித்தத்தின்படி நடக்காத போது நாமவே வம்புக்கு போய் பலவித ஆபத்துகளில் சிக்கிக்கொள்கிறோம். தேவன் தங்கியிருக்க சொன்ன தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டானதால் ஆபிரகாம் எகிப்துக்கு ஓடி விட்டான். அப்போதுதான் அவனுக்கு ஆபத்து நேர்ந்தது. அவனுடைய மனைவி சாராள் அவனிடமிருந்து பிடுங்கப்பட்டாள். அவன் தங்கியிருந்த வனாந்தரத்தில் ஏகபோகமாக பாதுகாப்பு கிடைத்தது. நகரமாகிய எகிப்தில் பாதுகாப்பு இல்லை. நாகரீகமான தேசம் என்றாலும் தேவ சித்தத்தை மீறும்போது பாதுகாப்பு கிடைக்கவில்லை. ஆதலால் வெறும் ஜபத்தை நம்பாதீர்கள். தேவ சித்தத்தின்படி இருந்தால்தான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அவர் சித்தத்தின்படி நடக்கும்போது நாம் ஒன்றுமே செய்யாதிருந்தாலும் அங்கு சமாதானம் நிறைவாக இருக்கும். மிக சாதாரண வாழ்க்கை தான் வாழ்வோம். நம் குறைவான வாழ்க்கை தரத்தை பார்த்து பயப்படலாம். இருந்தாலும் எவ்வித குறையும் அங்கு இருக்காது. பாருங்கள், அவர் சித்தப்படி நடக்கும்போது கவலைப்பட வேண்டிய அவசியம் கூட இருக்காது. நாம் அவர் சித்தத்தை மீறும்போதுதான் நம்மேல் அநேக தொல்லைகளை வரவழைத்துக் கொள்ளுகிறோம். என் மகளுடைய திருமணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன் வேலை கிடைக்க எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் கடன்காரனிலிருந்து விடுதலை பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் ஜெபிக்க மாட்டேன். எவ்வளவு ஜெபித்தாலும் இவ்வித தொல்லைகள் மாறப்போவதில்லை. வாழ்க்கையில் தொடரத்தான் செய்யும். கடன்காரர்களின் தொல்லை ஏன் உண்டானது? நம் சித்தப்படி கடன் வாங்கியதால், நம் சித்தப்படி திருமணம் செய்ததால் அந்த திருமணம் சரியாக இல்லை. அது எவ்வளவாக ஜெபம் பண்ணி நடந்திருந்தாலும் குடும்ப தொல்லை வருகிறது. தேவ உதவி கிடைப்பதில்லை. நிம்மதியான வாழ்க்கை அமையவில்லை. ஜெபித்து வேலை கிடைத்தாலும் அதிலும் தொல்லைகள், பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. தேவ சித்தத்தின்படி நடக்கும்போது கடன் வாங்க அவசியம் இருக்காது. வாங்கினாலும் பிரச்சனை அதனால் உண்டாகாது. கடனிலிருந்து எளிதாக வெளியே வந்து விடுவோம். வேலையின்மையோ கல்யாணமோ எதுவும் தேவ சித்தத்தின்படி அடங்கி நடக்கும்போது அது பயனுள்ளதாக அமையும். உலகத்தையே சிருஷ்டிக்கும் போது தேவன் ஒவ்வொரு முறையும் இது நல்லதென கண்டார் என்கிறபடி அவர் சித்தம்படி செய்கிற எதுவும் பலருக்கும் நல்லதாக இருக்கும். தேவ சித்தத்தின்படி வேலை இல்லாதிருந்தால் அதுவே நன்மை. குழந்தை இல்லாதிருந்தால் ஆபிரகாமிற்கு அமைந்தது போல அதுவே நன்மை. அடிக்கிற கணவனா, தேவ சித்தத்திற்கு உன்னை கீழ்ப்படுத்தி அவனை ஏற்றுக்கொள். நாம் செய்ய வேண்டியதுன்னா ஏற்றுக்கொள்வது, அந்த குறைவை ஏற்றுக்கொள்வது. அப்போது சூழ்நிலையை தேவன் மாற்றுவார். புருஷனும் திருந்துவான். இதுதான் என்னில் நிலைத்திருங்கள் என்பதன் பொருள். நிலைத்திருக்கும் மனம். இப்படி சகலவற்றையும் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படுத்தும் போது சகலவற்றையும் அவருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படுத்துகிறோம். பிலாத்து இயேசுவை பார்த்து நான் உன்னை விடுதலாக்க முடியும் என்று சொல்லும்போது இயேசு அதை அலட்சியம் பண்ணுகிறார். பரலோகத்திலிருந்து செய்தால் ஒழிய இந்த அதிகாரம் உனக்கு இல்லையப்பா. தேவன் அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கையின் சூத்திரம்.
1 கொரிந்தியர் 15:10. அவருடைய சித்தத்திற்கு சகலவற்றையும் கீழ்ப்படுத்தும் போது சகலமும் நமக்கு கீழ்ப்பட்டிருக்கும். இதுதான் பரலோகத்தின் சட்டம். பரலோகத்தின் சட்டம் அநேகம் இருக்கிறது. ஒன்று ஒன்றாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதை நாம் மீற முடியாது. மீறினால் அது நம்மை காப்பாற்றாது. சகலவற்றையும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுத்தும் போது சகலமும் நமக்கு கீழ்ப்பட்டிருக்கும். இன்றும் இந்த சட்டம் மாறவில்லை. அடிக்கிற கொடுமையான புருஷன் திருந்துகிறான். வேலை இல்லாது இருந்தாலும் நமக்கு போதிய வருமானம் எப்படியோ கிடைக்கிறது. அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுத்தாமல் வெறுமனே ஜெபம் செய்வதால் என்ன பயன்? உங்களை தொல்லைப்படுத்துகிற ஒன்றை தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படுத்துங்கள். உங்கள் பிள்ளையோ, உங்கள் கடனோ, உங்களுடைய நோயோ, எதுவோ தேவ சித்தத்தின்படி நடவாதபடியால் இந்த தொல்லை உங்களுக்கு உண்டானது. புரிந்து கொள்ளுங்கள். சகலவற்றையும் தேவ சித்தம் படி மட்டுமே செய்யப்படட்டும். சகலமும் தேவ சித்தத்தின்படி மட்டுமே நடக்கட்டும். இதுதான் சமாதானத்திற்கான வழி. சமாதானம் இல்லாமல் இருக்கிறோமே, இதுதான் சமாதானத்திற்கான வழி. போதனைகள் பல உண்டாகி கர்த்தருடைய வழியை மனுஷர்கள் மாற்றிவிட்டார்கள். சமாதானத்தின் வழியையோ இவர்கள் அறியவில்லை. நம் சித்தம்தான் சகல அசுத்தத்திற்கும் காரணம். ஒரு சிறுமி தன் தலைமுடியை சீவி சிங்காரித்து அலங்காரம் பண்ணுகிறாள். சிங்காரித்த பின் சிந்திய தலைமுடியை அருவருப்பாக பார்க்கிறார். தலையில் இருக்கும்போது இருந்த மரியாதை அதற்கு இப்போது இல்லை. நேரே குப்பைக்குத்தான் அது போகிறது. நாமும் தேவனுடைய பார்வையில் இந்த தலைமுடி போலத்தான். இருக்க வேண்டிய இடம் மாறினால் மகிமை இழந்து விடுகிறோம். நாமும் குப்பைதான். தேவ சித்தம் செய்வது ஒன்றுதான் சகல பாவங்களுக்கும் ஊற்றாக இருக்கிறது. அதே போல பிதாவின் சித்தம் செய்வது ஒன்றுதான் முழு பரிசுத்தத்திற்கும் வழியாக இருக்கிறது. ஒன்று நம்மை ஏசாவை போலாக்கும், மற்றொன்று யாக்கோபை போல ஆக்கும். நாம் கிறிஸ்துவினால் பிழைப்பதாக நினைத்தால் தேவ சித்தத்தின் மையத்தில் வாசம் பண்ணுவது கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். நன்றாக உங்கள் மனதில் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் கட்டாயம். அவரை போல நம்மை பிரியப்படுத்தி வாழ முயலக்கூடாது. சுயசித்தத்தின்படி வாழ்கிற கிறிஸ்துவனை போல அருவருப்பான ஒருவன் இந்த உலகத்திலேயே கிடையாது. நம் தரமான உண்மை, விசுவாசம், நேர்மை, வேத அறிவு, சட்டப்படி நடப்பது போன்ற தகுதிகளால் நம்மை பார்க்கிறோம். பார்த்தால் தொலைந்தோம். இயேசுவின் கதறல் ஒன்றே ஒன்றுதான். பரலோகத்தில் பிதாவின் சித்தம் செய்யப்படுவது போல நம் ஒவ்வொருவரிலும் செய்யப்பட வேண்டும். அப்போது பாருங்கள் ஜீவியம் வெளிச்சத்தால் பிரகாசம் அடைவதை. அதை யாரும் தடுக்க முடியாது. சகலவித விக்கிரகங்களும் அருவருப்பானவையே. அன்று விக்கிரகம், இன்று விக்கிரகம் எதுவெனில் கிறிஸ்துவின் போதனைகளை மறைத்து மனுஷ போதனைகளை போதிப்பதே. இவ்வித விக்கிரகங்களை தேவசித்தம் செய்பவனிடம் காண முடியாது. எலியாவை பாருங்கள். விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்தவர்கள் மத்தியில் இருண்ட நாட்களில் தேவன் அவர்தான் உண்மையான தேவன் என்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு காண்பித்தான், நிரூபித்தான். வாழ்க்கையில் அவன் சிறப்பில்லாத ஒரு சாதாரண மனுஷன், தேவசித்தத்தின்படி மட்டுமே நடப்பவன். அதுதான் அவன் பலம். தனக்கு காண்பித்தபடி மட்டுமே செய்தான். இதனால் எவ்வளவு வல்லமையானவனாக அவன் விளங்கினான் பாருங்கள். தானாக யோசித்து செயல்படாமல், கவனியுங்கள், தானாக யோசித்து செயல்படாமல், இதைத்தான் நாம் பல வகையில் செய்கிறோம். தேவ சித்தத்தின்படி மட்டுமே செயல்பட்டதால் எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை செய்தான். உலகம் முழுவதற்கும் தேவ சித்தத்திற்கு பணிந்து நடப்பதன் முக்கியத்துவத்தை அவன் வெளிப்படுத்தினான். அந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் விக்கிரகங்கள் தான் மெய்யான தேவன் என்று நம்பினார்கள். அவர்கள் நம்பிக்கை பொய் என்று நிரூபித்தான். அந்த கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஒரே ஒரு மனுஷன், பணிந்த மனமுள்ள ஒரு மனுஷன் போதும். இந்த உலகத்தையே ரட்சிக்க ஒரு மனுஷனைத்தான் அனுப்பினார் இயேசு. எகிப்திலிருந்து ஜனங்களை மீட்க ஒரு மனுஷன் மோசே அனுப்பினார். ஒரு மனுஷன். நம் வேதம் எங்கும் பார்த்தாலும் ஒரு மனுஷனைத்தான் உபயோகிக்கிறார். யோசுவாவை உபயோகித்தார். விசுவாசம் என்றால் என்ன என்று புரியும்படிக்கு ஆபிரகாமை உபயோகித்தார். தனிப்பட்ட நம் வாழ்க்கையில்
பிதாவின் சித்தப்படி நடவாத நாம் எப்படி உலகத்திற்கு தேவனை புரிய வைக்க முடியும்? இது முட்டாள்தனம் இல்லையா? ஆனா அதே எலியா புறக்கணிக்கப்படுகிறான். எலிசாவை தேவன் அவன் இருந்த இடத்தில் ஏற்படுத்துகிறார். காரணம், பணிந்த மனதை இழந்து விட்டான். தன்னால் தான் இது நடக்கிறது என எண்ணிவிட்டான். பணிவில்லாத இவனால் இனி பிரயோஜனம் இல்லை. இதுதான் தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பணிவில்லாத எவனையும் பிரயோஜனமில்லை என்று அனுப்பிவிடுகிறார். பணிவு என்றால் என்ன? தேவ சித்தம் எதுவானாலும் அதற்கு பணிந்து போவதே. பிள்ளையை பலியிடு என்றாலும் பணிந்து போவதே. அதுதான் சிலுவை. புதிய ஏற்பாடு என்று கையில் வைத்திருக்கிறோம். புதிய ஏற்பாடு என்றால் என்ன என்று தெரியுமா? புதிய திட்டம். அப்படியானால் பழைய ஏற்பாடு பழைய திட்டம். பழைய திட்டம் அப்படி என்றால் நாம் நம்முடைய பலவீனம் என்னதென்று அறியாமலேயே பழைய திட்டம் கொடுக்கப்பட்டது. பொய் சொல்லாதே, திருடாதே, அது நம்மால் முடியாது. பழைய ஏற்பாட்டில், அதாவது பழைய திட்டத்தில் என்ன குறை உண்டோ அதை சரிப்படுத்தவே புதிய ஏற்பாடு. நமது மாம்சத்தில் பலவீனம் இருக்கிறது, அதனால் கீழ்ப்படிய முடியாது. இந்த பலவீனத்தை மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் சரி செய்யவில்லை. அதை புதிய திட்டத்தில் தேவனே சரி செய்கிறார். ரோமர் 8:3. நாம் அல்ல, கவனியுங்கள், நாம் சரி செய்யவில்லை. தேவனே தன் சிருஷ்டிப்பில் உள்ள குறையை சரி செய்கிறார். நம்மால் இதை சரி செய்ய முடியாது. இதுதான் புதிய திட்டம், புதிய ஏற்பாடு. ஒரு கீழ்ப்படிந்த பணிந்த மனதை நம்மிடம் உண்டாக்குவதால் அவர் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார். நம் குறை என்ன என்று நமக்கே தெரியவில்லை, நம் தேவை என்ன என்றே நமக்கு தெரியவில்லை. நம்மை நாம் உத்து பார்த்தாதான் நாம் யார் என்று நமக்கு தெரியும். நாம் எவ்வளவு அழுக்கானவர்கள், தீமையானவர்கள், திருத்த முடியாதவர்கள் என்று புரியாத வரைக்கும் இவைகளெல்லாம் பயனற்றவையே. நாம் தீமையானவன் என்று புரிந்து கொள்ளும் போதுதான், நான் ஒரு சாக்கடை என்று புரிந்து கொள்ளும் போதுதான் இதிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை அது அவசியமாகும். நாம் அடங்காத நாவினால் வாழ்வில் எவ்வளவு இழந்திருப்போம் பாருங்கள். உடனே நாக்கை சரி பண்ண ஜெபிக்கிறோம். இந்த ஜபம் எப்படி அர்த்தமற்றது தெரியுமா? நான் அறிந்து தன் நாக்கை ஜபத்தினால் சரி தருவர்கள் இல்லை. கேட்பதற்கு இது நன்றாக இருக்கிறது. நம் கண்களில் எவ்வளவு இச்சை, அதற்காக ஜெபிக்கிறோம். அது சரியாகிவிட்டதா? இல்லை. கவனித்து பார்த்தால் நாம் முழுக்க முழுக்க சரி செய்யப்பட வேண்டியவர்கள். வாழ்நாள் முழுவதும் நம்மை இப்படியே சரி செய்து கொண்டே வாழ்கிறோம். ஒன்றும் சரி செய்த பாடில்லை. நம் நாக்கு சரியில்லையா? ஐயோ, கொட்டி கிடக்கும் சகல அசிங்கத்துக்குள் நாம் குச்சி விட்டு நோண்டி பார்த்தால் திருத்தப்பட வேண்டியவை நம்மிடம் அநேகம் உள்ளன. தேவ வசனத்தை கவனியாதவனுடைய ஜபம் அருவருப்பானவை என்று நீதிமொழிகளில் படிக்கிறோம். உன்னை நீ பாராதே, மாறாக நம்மை பற்றி அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். உன்னை முற்றிலும் மாற்றிவிட்டார். ஆமா, முற்றிலும். மட்டுமல்ல, இந்த மாற்றம் முழுமையானது, நிரந்தரமானது. இதை விசுவாசித்தால் தான் நமக்குள் நிறைவேறும். நம் நாக்கு மட்டுமல்ல, கண்கள் மட்டுமல்ல, முழு சரீரமும் புதிதாக மாறிவிட்டது. அதை நீ சுதந்திரித்துக் கொள்ளலாம், அதை நீ அனுபவித்துக் கொள்ளலாம், உரிமை பாராட்டலாம். ஆனால் தூங்குகிறோம். முதலாவது, நாம் விசுவாசத்தால் இப்படி புதிதாக மாற வேண்டும். ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு அத்தனையும் இயேசு கிறிஸ்துவில் இருந்த அளவு நம்மிடம் உண்டாகி இருக்கிறது. அவரளவு பரிசுத்தம், அவரளவு நீதி, அவரளவு ஞானம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. விழித்துக் கொள்ளுங்கள். இதுதான் தேவ சித்தம். அதன்படி நாம் மாற வேண்டும். அதை சுதந்திரமாக சுதந்திரிக்க வேண்டும். இரண்டாவது, அவர் சித்தப்படி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம் சித்தப்படி ஒன்றும் செய்யக்கூடாது. மூன்றாவது, நமக்கானதெல்லாம் இனி அவருடையது. அவைகள் எதன் மேலும் நமக்கு சிறிதும் உரிமை இல்லை, ஒருபோது. இதுதான் புதிய ஏற்பாடு. எலியாவை போல வாழ நமக்கு ஆசை உண்டு, ஆனால் எல்லாவற்றையும் இழக்க நமக்கு மனதில்லை. இது மிக கடினமான விஷயம். நமக்கோ அவரை பிரியப்படுத்த மனம் உண்டு, ஆனால் அதற்காக எதையும் இழக்க மனமில்லை. அப்படி இருக்க இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? அவருக்காக நாம் சகலவற்றையும் இழக்காவிட்டால் அவருடைய எல்லாவற்றையும் நம்மால் சுதந்திரிக்க முடியாது. இதுவும் பரலோகத்தின் சட்டம். ஆனால் புத்திசாலியா நடக்கிறோம்.
பாருங்களேன், நாம் எவ்வளவு குறைவாக இழக்க முடியுமோ இழந்துவிட்டு அவரிடமிருந்து எவ்வளவு முழுமையாக அடைய முடியுமோ அடைய ஆசைப்படுகிறோம். இது அப்படி நடக்காது. எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் தான் நமக்கு அளக்கப்படும். இதுவும் பரலோகத்தின் சட்டம். இங்கு அளவு முக்கியம். நீ கொடுக்கிற அளவுதான் உனக்கு கொடுக்கப்படும். உண்மையில் எவ்வளவு இழந்தோமோ அவ்வளவுதான் பெற்றுக்கொள்ளுகிறோம். இது போல பல சட்டங்கள் இருக்கின்றன. உள்ளவனவனோ அவன் பெற்றுக்கொள்வான், இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். இது மற்றொரு சட்டம். அதன்படி நமக்கானவைகளை மட்டுமல்ல, நம்மையே முழுவதும் இழந்தால்தான் அவருடையதெல்லாம் நம்முடையதாகும். நமக்கானதெல்லாம் ஈக்குவல் டு அவருக்கானதெல்லாம், நமக்கானதெல்லாம் ஈக்குவல் டு அவருடையதெல்லாம். அவர் தனக்கானது எல்லாவற்றையும் இழந்துதான் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். நமக்காக இதை செய்தார். நம்முடைய எல்லாவற்றையும் பெற அவருக்கு சகல உரிமையும் உண்டு. தேவ சித்தம் இப்படித்தான் செயல்படுகிறது. நம் உண்மை உத்தமத்தை பார்த்து செயல்படாது. நம் நேர்மை, விசுவாசம், ஒழுக்கமான சட்டத்திட்டங்கள், ஊழியம் எல்லாம் பயனற்றவை. இவை அனைத்திற்கும் மேலாக நாம் மாமிசமானவர்கள். இவ்விதமாக நாம் தேவனை ஆராதிக்க முடியாது. இது எப்படி இருக்கிறது என்றால், கைகளினால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதித்து விட்டு மெய் தேவனையே ஆராதிப்பதாக நினைத்தார்கள். அவை அனைத்தும் போய் மனுஷரால் உண்டாக்கப்பட்ட போதனைகளும் அப்படியே. அவைகள் ஒருவனையும் காப்பாற்றாது. ஏற்கனவே நம்மை பரிசுத்தப்படுத்திவிட்டு அவரை பார்த்து பரிசுத்தப்படுத்தும்படி கேட்பதும் அப்படியே இருக்கிறது. அவர் எப்படி இன்னொரு முறை நம்மை பரிசுத்தம் செய்வார்? இப்படிப்பட்ட ஜபங்களை அவர் கவனிப்பதே இல்லை. இவை அருவருப்பானவை. எப்படி அருவருப்பானவை? வேதத்தை கவனியாதவனின் ஜபங்கள் இவை. இப்படிப்பட்ட வழியில் நம் மாம்சம் அழியாது. நம் பிரச்சனை அடங்கா நாக்கு அல்ல, மாமிச சிந்தை. இதிலிருந்தே நாம் பரிசுத்தமாக வேண்டும். அதில் நரகமே இருக்கிறது. மாம்ச சிந்தையை அழித்தால் போதும். பாருங்கள், நம் சுயமே தேவனிடம் இருந்து நம்மை பிரிக்கிறது. நாம் எல்லாருமே மாம்சத்துக்குரியவர்கள். ஜாதி, மதம், நிறம், தேசம் என்ற வித்தியாசம் இதில் இல்லை. மாம்சத்தின் தன்மை சுயநலம் ஒன்றுதான். மாம்சத்தின் தன்மை முழுக்க நம்மிடமிருந்து நீங்க வேண்டும். இந்த ஒரு காரணத்துக்காகவே அவர் நம்மை பாவியாக உண்டாக்கினார். இது எப்படி இருக்கிறது என்றால், களிமண்ணை குயவன் ஆயத்தப்படுத்துவது போல இருக்கிறது. சுட்ட மண் அவருக்கு தேவையில்லை. களிமண்ணாக இருப்பதே ஒரு முடிவும் ஆகாது. அவர் அதன்படி செயல்படுகிறார். பூமி உண்டாக்கப்பட்ட போது ஒழுங்கற்ற வாழத்தகாததாக இருந்தது போல இதுவும் இருக்கிறது. ஆவியானவர் அதன் மேல் அசைவாடி அதை மிக அழகானதாக, வாழ தேவையான அனைத்தும் கொண்டதாக மாற்றிவிட்டார். அப்படித்தான் இதுவும். இந்த பரலோக குயவனின் கிருபையான கரத்தால் நாம் வணையப்பட்டு, சுடப்பட்டு, பரிசுத்தமாகி, நீதிமானாக உருவெடுக்கிறோம். நாம் அதற்கு களிமண்ணாகத்தான் இருக்க வேண்டும். சுடப்பட்ட பாத்திரமாக அவரிடம் வரக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் பாவியாக சிருஷ்டிக்கப்பட்டதன் நோக்கத்தையே சிதைத்து விடுகிறோம் இல்லையா? பாவத்தில் ஒரு நன்மை இருக்கிறது. பாருங்கள், பாவத்தில் ஒரு நன்மை இருக்கிறது. தீய பாவத்தை பார்க்கும்போது தேவனுக்கு பணிந்து கீழ்ப்படுவதே நம் நோக்கமாக மாறுகிறது. நம் இயலாமையை புரிந்த பின் உண்டாகிற விளைவு இது. நமது நற்குணங்களாகிய விசுவாசம், உண்மை, தாழ்மை, சட்டத்திட்டமான ஒழுக்கம், நேர்மையா போன்றவை தவறான நம்பிக்கையை நம்மில் ஏற்படுத்தி கிருபையான குயவனின் கரத்தை தடுத்து விடுகிறது. அவர் நம்மிடம் உண்டாக்குகிற பணிந்த மனம் மாம்ச சிந்தையை முழுமையாக அழிக்கும் போது அதன் அடியில் மறைந்திருக்கிற தேவ குணங்கள் தானாகவே வெளிப்படுகிறது. புதிதாக தேவன் நமக்கு தன் சாயலை தரவில்லை, தர தேவையில்லை. ஆதாமை தேவன் உண்டாக்கிய போது அவனுக்கு தந்த தேவத்தன்மை நமக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் இந்த தேவத்தன்மை சுயநலமான குணங்களால் மூடப்பட்டு விட்டது. ஆதாமினால் அது நம்மில் உண்டாகி பூர்வ குணமாக நம்மை ஆளுகிறது, சுயமும் ஆளுகிறது. இந்த சுயநலமான தன்மையே மாம்சம் என்கிறோம். இது தேவனுக்கும் நமக்கும் நடுவே துளைக்க முடியாத திரையாக தொங்குகிறது. நாம் சுயநலமாக இருக்கிறபடியால்
திரை தேவனுக்கும் நமக்கும் இடையே தொங்குகிறது. திரை கிழிந்தால்தான் தேவத்தன்மை தானாக நம்மிடமிருந்து வெளிப்படும். அதன் பின் நாம் அவரை போல பரிசுத்தமாக இருப்போம். இதன் அர்த்தம் அவரை போல சுயநலமற்றவர்களாக இருப்போம். இதுதான் ரட்சிப்பு. இதுதான் மாம்சத்திலிருந்து விடுதலை ஆனால்தான் ரட்சிப்பு. பாவம் மன்னிப்பு மட்டும் ரட்சிப்பு ஆகாது. ஏமாற்றிக்கொள்கிறோம் நாம். இவை அனைத்தையும் ஒரு மனிதனம் உலகத்திலேயே நிகழ வேண்டும். அப்போதுதான் அவன் சீர்படுத்துதல் அவனிடம் நிகழ்ந்தது என்று சொல்லலாம். எபிரேயர் 9:10. சீர்படுத்தல் என்ற வார்த்தையே நமக்கு புதிது. ஒரு மனுஷனிடம் சுயநலம் அழிக்கப்படாதிருந்தால் அவன் ரட்சிக்கப்படவில்லை என்று நிச்சயமாக சொல்லலாம். அவன் எந்த சபையில் மெம்பராக இருக்கிறான் என்பதெல்லாம் முக்கியமில்லை. அவன் வழி தவறிவிட்டான். மாம்சத்தின்படி வாழ்கிற அவன் அவருக்குரியவன் அல்ல. அவன் ஒழுக்க சீலனாக இருக்கலாம், நாகரீகமாக நடக்க தெரிந்தவனாகவும் இருக்கலாம். இதனால் அவருக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லை. பணிந்த மனம்தான் பிரிவினை உண்டாக்குற திரைசிலையை கிழிக்கிறது. நாக்கை மட்டும் திருத்தினால் போதாது. இயேசு இந்த திரைசிலை வழியாக போய் ஒரு புது வழியை உண்டாக்கிவிட்டார். இதுதான் வழி. தேவனுடைய புதிய திட்டம் இது. எபிரேயர் 10:19. நாம் இந்த வழியாக பிரவேசிக்கும்படி இயேசு இந்த வழியை திறந்து வைத்திருக்கிறார். இந்த வழியை ஆரம்பித்தவர் அவர்தான். அவரை பின்பற்றி இதன் வழியாக நடக்கிறோம். மாம்சத்தை கிழிக்கும் திரைசீலை வழியாக நடவாதவன் அவரை பின்பற்றவில்லை. அவன் வேற ஏதோ சபை போதனையை பின்பற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் அவன் புதிய ஏற்பாட்டை, புதிய திட்டத்தை பின்பற்றவில்லை. இது ஒன்றுதான் வழி, வேறொரு வழி இல்லை. நம் மாம்சம் கிழிக்கப்பட வேண்டும். அதன் பலனாக நாம் கிறிஸ்துவின் சாயலாக மாற முடியும். நம்மை கட்டுப்படுத்தி பரிசுத்தம் பண்ணுவது சுவையாக தோன்றும், மனதை மயக்குவதாக இருக்கும். ஆனால் இது வழி அல்ல. இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு காளையை விக்கிரகத்துக்கு பலியாக கொடுப்பது போல. ஒரே ஒரு வித்தியாசம், நம் கையில் பைபிள் இருக்கிறது, அவர்கள் கையில் இல்லை. அவரால் நடந்து வரும்படி திறக்கப்பட்ட ஒரே வழி நம் சித்தத்தை விட்டு கொடுத்து மாம்சத்தை கீழ்ப்பது ஒன்றுதான். தன்னைத்தானே கட்டுப்படுத்தி சுத்திகரித்துக் கொள்ள ஒருவன் கையில் பைபிள் ஒன்று அவசியமில்லை. திருக்குறள் புத்தகம் ஒன்றே போதும். இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தினால் சுயநலமற்றவனாக மாறுவது ஒன்றுதான் வழி. இதை தவிர்த்து மற்றதெல்லாம், அது எதுவாயினும் எல்லாம் கள்ள போதனை, கள்ள நோட்டுகளே. உண்மையில் நமக்கு நம் மாம்சம் எவ்வளவு தீமையானதென்றே தெரியவில்லை. அது மாய்மாலம் மிக்கது, புறம்பாக பக்தியானது, உள்ளேயோ இச்சை நிறைந்தது. இயேசு பாவிகளிடம் கடினமாக பேசியதில்லை. கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீயிடம் இனி பாவம் செய்யாதே என்று மட்டும் கூறி இயேசு அனுப்பிவிடுகிறார். ஆனால் அவளை கையும் களவுமாக பிடித்த பரிசேயரையும் வேதபாரகரையும் கடுமையாக பேசுகிறார். ஏன்? விபச்சாரியான பெண்ணிடம் பணிந்த மனதிற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த மனிதர்களோ மன கடினமானவர்கள், வளைக்க முடியாதவர்கள். நீதியான தராசின் முன் அந்த பெண்ணை போல இவர்களும் பாவிகளே. தேவனுக்கு முன் ஒருவன் பாவியாக இருப்பது தீமையானதல்ல, ஆமா. ஆனால் தன்னை உணராதிருப்பதே அவலட்சணமானது. நாம் நம் மாம்சத்தினால் ஏமாற்றப்படக்கூடாது. பாவம் தண்டனைக்குரியது அல்ல. அது தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ளுகிறது. புறம்பாக உண்மையாக தெரிகிற விஷயங்களே கடிந்து கொள்ளப்படுகிறது. அப்போதுதான் அவைகளை திருத்த முடியும். இல்லாவிட்டால் நல் வேஷத்தால் பிறரை வஞ்சிப்பதே நம் பிழைக்கும் வழியாக இருக்கும். நமது நற்கிரியைகளையோ விசுவாசத்தையோ ஊழியத்தையோ நம்பக்கூடாது. நம்மை நாம் ஒருபோதும் நம்பக்கூடாது. முற்றிலுமாக அவரிடம் பணிந்த மனதோடு நடப்பதன் முக்கியத்துவம் நமக்கு புரிய வேண்டும். இது ஒன்றைத்தான் தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட மனதை புதிய ஏற்பாடாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் எழுந்துவிடக்கூடாது. நாம் மாய்மாலக்காரராக இராதபடி இவைகளை இயேசு நமக்கு போதித்துள்ளார். நம் பாரம்பரியமோ இவைகள் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டது. நாமும் அவைகளை மறந்தோம். அதன் பலனாக நம்மை அரித்து கொல்லும் மாய்மால வாழ்க்கை. என்றும் நான் ஒரு பாவி என்ற அறிவு இருந்தால்தான் நமக்கு பணிந்த மனம் உண்டாகும். அப்போது மாய்மலம் அவசியமாக இருக்காது. பாவிக்கு இது இருக்கிறது. நமக்கு வெளியே விசுவாசம் இருக்கும், உள்ளேயோ இல்லை. அன்பிலும் மாய்மலம் உண்டு.
நமக்கு வெளியே அன்பு இருக்கும், நமக்குள்ளே அதை காண முடியாது. பரிசுத்தத்திலும் மாய்மாலம் உண்டு. வெளியே பரிசுத்தம், உள்ளேயோ சுயநலம் ஆட்சி செய்கிறது. நமக்கு உண்டான மீட்பிலும் மாய்மாலம் இருக்கிறது. நாம் மனுஷர் காண்கிற புறமான காரியங்களில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், உள்ளேயோ மீட்பை காண முடியாது. இவ்வாறாக பார்க்க போனால் மாய்மாலமற்ற ஒன்றை நம்மிடம் காண முடியாது. மாய்மாலமற்ற ஒன்றை நம்மிடம் காண வேண்டுமானால் நம் கவலைகளும் இச்சைகளும் தான். இதில் மாய்மாலம் இருக்காது. அவரை வாயால் துதிக்கிறோம், வாழ்க்கையில் அவருக்கு தூரமாக இருக்கிறோம். இயேசு எச்சரித்தவைகளை தள்ளிவிட்டோம். பரிசேயத்தனத்தையும் வேதவார தனத்தையும் எவ்வளவு கண்டித்துள்ளார். வாயினால் நன்றாக நாம் துதிக்கிற இயேசுவினால் போதிக்கப்பட்டவை இவை. பவுலோ பேதுருவோ இவ்வளவு கடினமாக பேசியதில்லை. நாம் அவருடைய போதனையில் நிலைத்திருந்தால்தான் மாய்மாலத்திலிருந்து தப்ப முடியும். யாக்கோபை பரிசுத்தப்படுத்தின தேவன் நம்மையும் பரிசுத்தப்படுத்துவார். உங்களுக்கு தெரியுமா, முழு உலகமும் தங்கள் விசுவாசத்தை பார்த்து, அக்கிரியைகள் ஒழுக்கங்களை பார்த்து, நேர்மையை பார்த்து கெட்டு போய் கிடக்கிறது. அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. அவர்கள் பாவிகளாக இருந்திருப்பார்கள் என்றால் எவ்வித பிரயாசமும் இன்றி எளிதாக விசுவாசித்திருக்க முடியும். எளிதாக பழுதற்றவர்களாக பரிசுத்தமாகி மாறி இருக்க முடியும். அவர்கள் தங்களை பரிசுத்தவான்களாக எண்ணி இயேசு அவசியமில்லை என்று நினைக்கிறார்கள். இந்த ஒரே காரணத்திற்காக தேவன் இந்த உலகத்தை வெறுக்கிறார். சரி, உலகத்துக்குரியவன் யார்? நாம் தான். அணிந்த மனம் இல்லாத எவனும் உலகத்தான் தான். நாம் தான், வேறு யாரும் அல்ல. யாக்கோபை பரிசுத்தமாக்கிய தேவன் நம்மை இன்னமும் பரிசுத்தம் பண்ணவில்லையே. பணிந்த மனம் இருந்தால் நாம் எளிதாக என்றோ பரிசுத்தமாகி இருப்போம். புகைப்பிடிக்காதே, சினிமா பார்க்காதே, வண்ண உடை அணியாதே. இதுதான் தற்கால கிறிஸ்தவர்களின் போதனை. மனிதனாக ஏற்படுத்திய பல போதனைகள். எனக்கு சொல்லுங்க, இப்படி நாம் தேவனுக்கு சிநேகிதலாக முடியுமா? சபையை சார்ந்தவர்கள் நம்மை ஏசாவாக மாற்றி நேராக நரகத்திற்கே பார்சல் செய்து அனுப்பி விடுகிறார்கள். தேவனோ பணிந்த மனமுள்ளவர்களே நோக்கி பார்க்கிறார். எந்த சபை பிரிவினை, எந்த போதனையை நாம் சார்ந்தவர்கள் என்பது முக்கியம் அல்ல, எந்த வழியில் நாம் நடக்கிறோம் என்பதே முக்கியம். இன்று விசுவாசத்தினால் நீதிமானாக ஆவது காணாமல் போன வெள்ளிக்காசு. அநேகருடைய வாழ்க்கையில் இது தொலைந்து விட்டது. ஆம், அநேகர் அவர்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக ஆக்கப்பட்டுள்ளனர். ஆனாலும் நடைமுறை வாழ்க்கையில் அவர்கள் தேவனுடைய பார்வையில் நீதிமான்கள் இல்லை. இதை கூட கண்டுபிடிக்க முடியாத குருடர்களாக தங்களுக்கு பிடித்த வழியில் நடந்து கொண்டிருக்கிறார்களே. கேட்டால் இயேசுவின் நீதியால் நம்மை தேவன் பார்க்கிறார் என்கிறார்கள். இது தற்கால சபைகளின் மற்றொரு பொய். நம்மால் நீதியாக நடக்க முடியாதாம். இதைவிட கோமாளித்தனமாக தேவனை யாரும் சித்தரிக்க முடியுமா? தேவன் கண்களை மூடிக்கொண்டு இயேசு போலவே நம்மை பார்ப்பாராம். நாம் தொடர்ந்து மாம்சத்தின்படி நடந்து பாவங்களில் இருக்கலாமா? ஆரம்பத்தில் பாவியாக அவரிடம் வரும்போது இப்படி செய்வார், உண்மைதான். ஆனால் அதுவே தொடர்ந்து செய்ய மாட்டார். ஆபிரகாம் பிள்ளையையும் நீதிமானாகும்படி பலியிடச் சென்றானே, அதெப்படி? இவர்கள் பொய் போதனைக்கு சாட்சிகள் வேதத்தில் இல்லை. ரோமர் 8:1 சொல்வது போல, மாம்சத்தின்படி பிழைக்கிற எவனும் சாகவே சாவான். தெரிந்து கொள்ளுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இதில் பாரபட்சம் கிடையாது. தேவ சித்தத்தின்படி நடந்தோமானால் தான் ரட்சிக்கும்.